வெல்கம் டு 5 ஸ்டார் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வடகம் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறங்கிறத பார்க்கலாம். வடகம்னாலே வெயில் காலத்தில் தான் போடணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த மெத்தடில் வடகம் வருஷம் 365 நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம். மெயினாக கூழும் காய்ச்ச தேவையில்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இன்றைக்கி வடகம் போடுறதுக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் இதுக்கு மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் போய் வாங்குறப்போ வடகம் போடுற ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நைலான் ஜவ்வரிசி வாங்கிடாதீங்க, அது பாயாசத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வடகம் சரியாக வராது. ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருந்தோம். நீங்கள் எந்த டம்ளரில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் அளவில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. அந்த சுடு தண்ணியில் ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டு 40 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு பதிலாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 40 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே வடகத்துக்கு தேவையான வரமிளகா ரெடி பண்ணிக்கலாம். நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மிக்சியில் போட்டு கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டுடலாம். அரைக்கிறப்ப ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் சுடு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மெத்தடில் வடகம் போடுறப்போ பாத்திரம் அடி பிடிக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. நம்ம வடகத்துக்கு தேவையான கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இது கூட அரைச்சி வச்ச வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வடகம் போடுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கடைகள்லேயும் வடகம் போடுறதுக்குன்னு தனியாக ஷீட்ஸ் விற்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கூழை கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறதில்ல. இதை நான் ரெடி பண்ணும்போது ஈவினிங் 7 o'clock இருக்கும். நம்ம இந்த ஷீட்டை ஃபேன் ஓடுற ரூமில் ஒரு ஃபுல் நைட் வச்சாலே போதும். காலையில் நல்லா காஞ்சிடும். பாருங்கள், நேற்று சாயந்தரம் தான் போட்டோம், எவ்வளோ நல்லா காஞ்சிச்சுன்ட்டு. இப்படி உரிச்சாலே வந்துடும். துணியில் போட்டால் இந்த மாதிரி எடுக்க முடியாது, உங்களுக்கு ஒட்டிக்கும். தண்ணி தெளித்து தான் எடுக்கணும். அப்புறம் திருப்பி காய வைக்கணும். இது அப்படி இல்லை, டக்குன்னு காஞ்சிச்சு. பாருங்கள், அதே உறிஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், 12 hours எவ்வளோ நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குன்ட்டு. பார்த்தாலே கண்ணாடி மாதிரி தெரியுது. வடகத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருதுன்னு. மீடியம் ஃப்ளேம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வடகம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேற ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன்.